இல்லம்மா, அக்கா தான். என்னடா அக்கா? என்ன அக்கா? அவளை பத்தி ஏதாவது பேசின கொன்னுடுவேன். அவ சொன்னால உபுத்தி எங்கடா போச்சு? உபுத்தி எங்க போச்சு? பண்ணாட பண்ணாட. எதுக்குடா நீங்களா வந்து ஏன் வயித்துல பிறந்தீங்க? எதுக்குடா எங்களை உசுரோட சாவடிக்கிறீங்க? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மரியாதை வெளியே போயிடு. வெளியே போயிடுறா. வெளியே போ. போடா. அம்மா அம்மா ஒரு நிமிஷம் அக்கா கூட உட்கார்ந்து பேசிட்டு போயிடுறேன். ப்ளீஸ் மா. போட் சொல்றல. என்னமா பண்ற? டேய் வாய் மூடி போடி. இந்த விஷயத்துல தலையிட்டு நான் மனுஷியா இருக்க மாட்டேன். போடி உள்ள. சார் போயிடுறீ. நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இருங்க தாமரை, என்னமா இது? அப்புறம் பேசிக்க கூடாதா? சார் நீங்க வேலை வந்தா நான் சொல்லிடுங்க சார். நான் இன்னொரு நாள் வரேன் சார். தம்பி சாரி. தர்தன புடிச்சவனே. இப்ப திருப்தியா? இப்ப திருப்தியாடா உனக்கு? இப்ப திருப்தியா? திருப்தியா? அறிவு கெட்டவனே. மக்காக்கு வாழ்நாள் முழுக்க வாழ்க்கை அம்மை கூட கண்ணன் கட்டிட்டு இருக்கல நீ. உன்னை பெத்த வயிறு எனக்கு பத்திக்கிட்டு எரியுதுடா. உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காதுடா. நாசமா போயிடுடா. நாசமா போயிடு. நிக்காத போ. போ. போடா. தாமரை. போ வெளியே. ஒண்ணா கேளுமா, எனக்கு பேச விடுமா. ஐயோ அம்மா. டேய் ஐயப்பா. ஐயப்பா. டேய் ஓடி அந்த பக்கம். ஐயோ ராஸ்கல். என்னடா பாத்துட்டு இருக்க? போடா முதல்ல வெளியே. போடா. நீங்க என்னடி பாத்துட்டு ஓடி உள்ள. போங்க. இன்னொரு முறை இந்த வீட்ல கால் எடுத்து வச்சே உன் காலெல்லாம் உடைச்சிடுவேன்டா. உடைச்சிடுவேன். என்னாச்சு? எதுக்கு ஐயப்ப வந்துட்டு போறான்? அக்கா என்னாச்சு? மா ஏன் யாருமே எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? மாப்பிள்ள வந்தாரா இல்லையா? நல்லா இருங்கப்பா. 3 ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் நல்லா இருங்க. சீ, கேடு கட்ட ஜென்மங்களை இந்த வயித்துல சுமந்து பெத்தம் பாரு. எனக்கு வேணடா. நல்லா இருங்க. ஹலோ காயத்ரி, சொல்லு காயத்ரி. நீ எப்ப போன் பண்ணுவேன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். உன் வீட்டுக்காரு அத்தை கிட்ட பேசிட்டாராமா? பேசிட்டாருமா. அத்தை நாங்க ஹனிமூன் போக ஓகே சொல்லிட்டாங்கம்மா. அப்பாடா, எனக்கு இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. எங்க இந்த அம்மா ஹனிமூனு வேண்டாம் சனிமூனு வேண்டான்னு சொல்லி தடுத்துருவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? நீ வேறம்மா. அவர் ஒன்னும் ஹனிமூன் போறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கல. வேற மாதிரி ஏதோ நைஸா பேசிதான் ஓகே வாங்கியிருக்காரு. இதுக்காக இன்னைக்கு காலையில 5 மணிக்கே எழுந்திருச்சு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து இல்லாத கூத்தையெல்லாம் அடிச்சிருக்காரு. தப்பே இல்ல காயத்ரி. இந்த பாரு, நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா? எப்படி நாம நினைச்சதை சாதிக்கிறோங்கிறது முக்கியமே இல்ல காயத்ரி. எப்படியாவது சாதிக்கணுங்கிறது தான் முக்கியமே. ஆனாலும் அத்தைய சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாம்மா தோணுது.
என்ன பண்ண போறேன்னு தெரியலம்மா. அடி பைத்தியமே, இதுக்கெல்லாம கவலைப்பட்டுட்டு இருப்ப? ஒன்னு நான் ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக ஹனிமூன் போக சொல்லடி. போற இடத்துல 2 பேரும் தனியா இருப்பீங்க, தொந்தரவு இல்லாம இருக்கும். அப்போ மாப்பிள்ளை கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்க வேண்டியது உன் பொறுப்புடி, புரியுதா? எல்லா அம்மாங்களுக்கும் மூத்த பிள்ளைனா ஒரு இது இருக்கதாண்டி செய்யும். எப்பவுமே அவங்கள தான் பிடிக்குள்ள வச்சுக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. உலகத்துல எந்த மாமியாரும் அவங்க மூத்த மருமகளை கல்யாணம் ஆகி வந்த புதுசுல சந்தோஷமாவே இருக்க விட மாட்டாங்கம்மா. இப்படிதான் பொங்கி போட்டா தப்பு, பூ வாங்கி கொடுத்தா தப்பு, சிரிச்சா தப்பு, நின்னா தப்பு, உக்காந்தா தப்புன்னு நொட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுவே இன்னொரு புள்ள இருந்து அவனுக்கு கல்யாணம் ஆகி அடுத்த வரான்னு வச்சுக்க, அவளை கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன வேணாலும் செய்யி, எக்கேடு கட்டு தொலைன்னு அவளை தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்கம்மா. நீ வேறம்மா. வளர்மதி ரொம்ப பாவம் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு, அது வேற மாதிரி இம்சமா. நல்ல வேளை எனக்கு அப்படி இல்ல. அப்படிதாம்மா இருப்பாங்க. மனசுக்குள்ள 3 புள்ள மேலயும் கோவம் இருக்கதான் செய்யும். ஆனா மத்த 2 புள்ள மேல இருக்கிற கோவத்தையும் வெளிப்படையா காட்டிடுவாங்க. ஆனா மூத்த புள்ளைய மட்டும் திட்ட தோணாதுமா. 1000 தான் இருந்தாலும் அவன் ஏன் புள்ளன்னு உனக்கு நிரூபிச்சுட்டே இருக்கணும்னு நினைப்பாங்கம்மா. காமெடியா இருக்குமா நீ சொல்றது? எனக்கு எதுக்குமா நிரூபிக்கணும்? நான் என்ன இல்ல நான் சொல்ல போறேன்? ஐயோ, உனக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பத்தியா? அப்படி இல்லடி, அது 1000 தான் இருந்தாலும் நீ வீட்டுக்கு மூத்த மருமக. உரிமை தானா கிடைக்குமோ நீயா எடுத்துப்பியோ, எப்படியோ அந்த வீட்டுல அந்த அம்மாவுக்கு அடுத்தபடியா நீ தான் எல்லாத்துக்குமே. அடிப்படையில எல்லா பொம்பளைங்களுக்குமே இந்த விஷயம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. மூத்த பிள்ளைய விட்டு கொடுக்கவே விரும்ப மாட்டாங்க. நான் தான் எல்லாம், என் பிள்ளைய என் கண்ட்ரோல தான் வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தாண்டி இருப்பாங்க. என் கண்ட்ரோல தான் வச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தாண்டி இருப்பாங்க. ஏன்னா நீ எந்த உரிமையும் உடனே எடுத்துக்க கூடாது இல்லையா? அதனால என்னமோ நீ சொல்றமா, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஆனா ஒரு 2-3 நாளாவது ஜாலியா வெளிய போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ காயத்ரி. மாப்பிள்ளை கிட்ட பொறுமையா அன்பா பேசு, பணிவா நடந்துக்கோ. கோவம் வர மாதிரி பேசிடாதம்மா. உனக்கு அவர் மேல, அவங்க அம்மா மேல, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லார் மேலையும் அன்பும் அக்கறையும் இருக்குங்கிறத அழுத்தம் திருத்தமா முதல்ல புரிய வைமா. அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவா அவங்க அம்மா விஷயத்த ஆரம்பி. சாப்பாடு போறதுக்கெல்லாம் நான் முதல்ல வர்றது சின்ன புள்ளத்தனமா இருக்கு காயத்ரி. ஏன் புள்ளன்னு இந்த அம்மாவே ஊட்டி விடுறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் எதுக்கடி பிள்ளை கல்யாணம் செஞ்சு வைக்கணும்? அப்படியே இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு நிலாச்சோறு ஊட்டிட்டு இருக்க வேண்டியதானே? என்னம்மா நீ? இந்த பாருமா, இன்னைக்கு பூ வாங்கி கொடுத்ததுக்கே இப்படி ஒரு டிராமா போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு எப்படி உன் வீட்டுக்கார் ஒரு புடவை நகை நட்டுன்னு தைரியமா எழுந்து கொடுப்பாரு? என்ன செஞ்சாலும் அம்மாவுக்கு பயந்துதான் செய்யணும்னு அவர் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. சாகுற வரைக்கும் இதெல்லாம் மாத்தவே முடியாதுடி, புரிஞ்சுக்கடி. புரியுதுமா. மரியாதை கொடுக்கறதுங்கிறது வேற, ஆனா அதையே விட்டு கொடுக்கறதா இருந்துடக்கூடாதுடி. அம்மானு மரியாதையா இருக்க வேண்டியது அவசியம் தாண்டி. அதுக்காக அம்மா சொன்னாதான் பொண்டாட்டி பக்கமே திரும்பி பாப்பேங்கிற அளவுக்கெல்லாம் விட்டு வைக்க கூடாது. இதெல்லாம் பக்குவமா மாப்பிள்ளைக்கு நீ தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம்டி, இவ்வளவு நாள் அவர் சம்பள பணத்தை அவரே வச்சுட்டு செலவு பண்ணாரா, இல்ல மொத்த பணத்தை அவர் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அப்பப்ப அவர் செலவுக்கு வாங்கிட்டு இருந்தாரா அப்படிங்கறத என்ன ஏதுன்னு கரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்க. அப்படின்னா எனக்கு புரியவே இல்லம்மா. பைத்தியக்காரி, ஒரு முழை பூ வாங்கி கொடுத்ததுக்கே அப்படி ஒரு டிராமா போட்டுருக்காங்க உங்க அத்தைன்னா, மாசம் பிறந்து சம்பளம் வந்தா மாப்பிள்ளை அதை உன் கையில குடுக்கறப்போ என்னென்ன பாடுபடுத்துவாங்கன்னு யோசிச்சு பாரு. இதெல்லாம் ஆரம்பத்திலே நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும் காயத்ரி. நீ ஒன்னும் தப்பு பண்ண போறது இல்லையே, வீட்டு செலவுக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்ல போறது இல்ல. ஆனா உன் வீட்டுக்கார் சம்பளம் உன் கையில வர்றதுதான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது, புரியுதா?
அத உன் கையால எண்ணி பணத்தை அப்படியே அத்தை கிட்ட கொடுத்தா கூட தப்பு இல்லம்மா. ஆனா நேரா அவங்க கைக்கே சம்பள பணம் வரணும்னு நினைச்சாங்கன்னா அது உனக்கும் நல்லது இல்ல, உன் வீட்டுக்காருக்கும் நல்லது இல்ல. கூட்டு குடும்பமா இருந்தாலும் அவங்க பசிக்கு அவங்க தனியா தானமா சாப்பிட்டாகணும். சிலதெல்லாம் கேள்வி கேட்காம அம்மா என்ன சொல்றேனோ அதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது. சரிம்மா. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்கம்மா. அது சரி, எந்த ஊருக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? தெரியலம்மா, அநேகமா ஊட்டி கொடைக்கானல் ஏதாவது இருக்கும். அவர் ஆபீஸ்ல இருந்து வரும்போது டிக்கெட்டோட தான் வருவேன், ரெடியா இருன்னு மட்டும் தான் சொன்னாரு. எந்த ஊருன்னு சொல்லல, நானும் கேட்கல. எங்கேயாச்சும் போனா போதும்னு ஆயிடுச்சுமா எனக்கு. இந்த பாருமா, மாப்பிள்ளை கிட்ட எப்பவுமே அன்பா மட்டுமே பேசு காயத்ரி, கொஞ்சம் கூட முகம் சுளிக்க கூடாது, புரியுதா? ஆம்பளைங்களுக்கு அன்பு காட்டுற யாருக்கா இருந்தாலும் அள்ளி கொடுக்கணும்னு தோணும். அதத்தான் இந்த அம்மாக்காரிங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. ஐயோ, என்னம்மா நீ என்னென்னவோ சொல்ற? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் அப்செட் ஆயிடலமா. நீ என்னைக்குமே அப்செட் ஆக கூடாதுங்கிறதுக்காக தாண்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ காயத்ரி, ஒரு வீட்டுல மூத்த பிள்ளையா பிறந்தாலும் கஷ்டம், கடைசி பொண்ணா பிறந்தாலும் கஷ்டம். ரெண்டு பேருக்குமே இந்த அம்மாக்களால பிரச்சனை இருந்துட்டு தாண்டி இருக்கும். அப்படின்னா சாவிய நீ ரொம்ப படுத்துவியாமா? தெரியலடி, எல்லா அம்மாக்கள் மாதிரி நானும் இருந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். யோசிச்சு பாரு, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பார்த்து பண்றேன். ஆனா உன் தங்கச்சிக்கு இது வரைக்கும் ஏதாவது நான் செஞ்சிருக்கேனா? அவளே படிச்சுக்கிறா, அவளே பரீட்சை எழுதிக்கிறா, அவளே அடுத்த கிளாஸுக்கு போய்க்கிறா. அக்கறையா பக்கத்துல உட்காந்து என்னைக்காவது கவனிச்சிருக்கேனாடி? என்னமோ மூத்த பிள்ளைங்கன்னா ஒரு ஸ்பெஷல் தான். நீ எனக்கு ஸ்பெஷலா இருக்கிறது உன் அதிர்ஷ்டம். அதே மாதிரி மாப்பிள்ளை அவங்க அம்மாவுக்கு ஸ்பெஷலா இருக்கிறது உனக்கு ஆபத்து. இந்த வித்தியாசத்தை நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா உனக்கு நல்லதுடி. சரிம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் போனை வச்சிடுறேன். ஊருக்கு போறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணுமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. போய் சேர்ந்ததும் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணிடுமா? சரிம்மா. சார், டிராவல்ஸ்ல இருந்து வந்தாங்க. ஃப்ளைட் டிக்கெட் கேட்டிருந்தீங்களாமே, கொடுக்க சொன்னாங்க. வந்துருச்சா? தேங்க்யூ. ஓகே சார். ஏய் டேய் விநாயகம், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. கலவரத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன் வாழ்க்கை ரொம்ப கலர்ஃபுல்லா தான்டா இருக்கு. காயத்ரியை கூட்டிக்கிட்டு ஃப்ளைட்ல மதுரைக்கு போற, அங்கேருந்து ஏசி கார்ல கொடைக்கானல், 3 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் ரெடியா இருக்கு, சுத்தி பாக்குறதுக்கு காரும் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும்? நல்ல அனுபவிடா விநாயகம். சொல்றா வேலு, ஒரு நிமிஷம் லைன்ல இரு, நான் கான்ஃபரன்ஸ் கால் போறேன். ஹலோ, சொல்லுங்கண்ணே. டேய் ஐயப்பா, இது கான்ஃபரன்ஸ் கால். இப்ப நீ, நான், வேலு 3 பேரும் லைன்ல இருக்கோம். இப்ப எல்லாருக்கும் நான் பேசுறது தெளிவா கேக்குதா? ஹலோ ஹலோ, என்னடா நீ? எதுக்காக இப்ப கான்ஃபரன்ஸ் கால்? ஓகே, அப்ப எல்லாரும் லைன்ல இருக்கீங்க. குட். இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு யாரும் டென்ஷன் ஆயிடாதீங்க. இன்னைக்கு நைட் 9 மணி ஃபிளைட்ல நானும் காயத்ரியும் மதுரைக்கு போறோம். ஏய், என்னடா சொல்ற? டேய் முழுக்க கேள்றா. நைட்டு மதுரையில ஸ்டே பண்ணிட்டு அங்கிருந்து காலையில மீனாட்சி அம்மனை கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஏசி கார்ல கொடைக்கானல் போறோம். அண்ணா பின்றனா நீ? இல்லடா, என்ன கொஞ்சம் பேச விட. 3 நாள் கொடைக்கானல்ல ஜாலியா சுத்தி பார்த்துட்டு ஹனிமூனை செலிப்ரேட் பண்ணிட்டு
அதே கார்ல அதே மதுரைக்கு திரும்பி வர்றோம். வரும்போது அந்த திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை 2-3 ஏரியாவை கவர் பண்ணிட்டு 4ஆம் நாள் ஈவினிங் சென்னை ரிட்டர்ன். எப்படி என் பிளானு? ஏய், என்னடா இப்படி எல்லாம் பயமுறுத்துற? எப்படிடா அதெல்லாம்? அதுதான்டா விநாயகம். அண்ணே, இந்த விஷயம் அம்மாக்கு தெரியுமாண்ணே? அம்மா ஓகே சொல்லிட்டாங்களாண்ணே? டேய், அம்மா எப்படா ஓகே பண்ணுவாங்க? அதுக்கு தான் 7வது அறிவை யூஸ் பண்ணணுங்கிறது. அம்மாமா, நானும் காயத்திற்கும் ஹனிமூன் போறோமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைங்கம்மான்னு கேட்டா தொடப்பக்கட்டையை தூக்கிட மாட்டாங்க. கண்டிப்பா. அதுக்கு தான் ஹனிமூனுங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணாம காயத்திரிக்கு நம்ம வீட்டை பத்தி, உங்களை பத்தி, எல்லார பத்தியும் எடுத்து சொல்லி புரிய வச்சு அவளை உங்களோட ஜெராக்ஸ் காப்பியா மாத்திரமான்னு அடிச்சு விட்டேன். வீட்டுல வச்சு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு 2 நாள் எங்கேயாவது கூட்டிட்டு போய் சாம்பிராணி போட்டு கூட்டு வர்றேன். வரும்போது உங்களை மாதிரியே தங்க தாமரையா மாறி இருப்பாமான்னு அப்படியே ஒரு ஃப்ளோவுல சொன்னேன்டா. அடப்பாவி. டேய், அம்மாவை சமாளிக்கிறது ஒரு கலைடா. அதையெல்லாம் நீங்க கத்துக்கணும். எப்படி பேசினா காரியத்தை சாதிக்கலாம்னு ஒண்ணு இருக்கு. நாம ஒண்ணும் தப்பு பண்ணல, பொய் சொல்லல, ஏமாத்தல. ஆனா நம்ம மேல அம்மா செம்ம காண்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு பைபாஸ் ரூட் எடுத்தா தான் நாம விரும்புறதை சாதிக்க முடியும். என்னமோ நீயாவது நல்லா இருந்தா சரிடா. வளரு பாவண்டா. அம்மா அவளை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா? அவ அதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. அடக்கடவுளே, ஏன்டா இப்படி? அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வேலு பாவன, அவன் இங்க இருந்தோ அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சு கூட்டு வந்திருக்கான். அவர் நம்ம வீட்டுக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வர நேரமா பார்த்து நான் வீட்டுக்கு போய் தொலைஞ்சிருக்கேன். அம்மா என்ன கத்தி கலாட்டா பண்ணி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க. இதை பார்த்து அந்த மாப்பிள்ள பயத்துல திரும்பி கூட பார்க்காம ஓடியே போயிட்டாரு. அதை நினைச்சாதானே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. டேய், தப்பு பண்றீங்கடா. திரும்பவும் சொல்றேன், அம்மாவை டீல் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தான் காரியத்தை சாதிக்கணும். ஏய், 24 மணி நேரமும் இப்படி யோசிச்சுக்கிட்டே வாடா இருக்க முடியும்? டேய், அம்மா மாறுற வரைக்குமாவது அது அவசியம்டா. இத பாருங்க, நான் ஹனிமூன் போயிட்டு 4 நாள்ல ரிட்டர்ன் வந்துடுவேன். வந்ததும் தீவிரமா பூரணிக்கு மாப்பிள்ளைய பாக்குறோம். எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவளுக்கு நாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அம்மா கூலாயிருவாங்கடா. அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருங்கடா. அப்ப நீ ஜாலியா ஹனிமூன் போற? எஸ் எஸ். அம்மா கிட்ட சொல்லிட்டு அபிஷியலாவே போற? அப்கோர்ஸ். அதுல என்ன டவுட்? நல்லாடுறா. டேய் டேய், வயிற்றுச்சலோட சொல்லாதடா. போற இடத்துல எனக்கு சுளுக்கு இழுக்கு பிடிச்சிக்கிட்டு பேஜராயிட போகுது. ஏன்னா சுளுக்கு பிடிச்சா நல்லது தானே? எப்படி சொல்ற? டேய், கொன்னுடு ராஸ்கல். ஆல் தி பெஸ்ட்ரா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. அண்ணா, வரப்ப எங்களுக்கு பேரிக்காய் வாங்கிட்டு வாண்ணே. என்னது பேரிக்காயா? அட ஆமாண்ணே, கொடைக்கானல்ல பேரிக்காய் சூப்பரா இருக்கும், தெரியாத உனக்கு? டேய், அட போடா. எனக்கு இப்ப பச்சை மிளகாய முன்னா கூட சூப்பரா தாண்டா இருக்கும். சரி சரி. சரிடா, வச்சிடறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க இப்படி ஏதாவது ஒரு ரூட் போட்டு வச்சாதான் நாங்க அதுல சைக்கிள் ஓட்டிட்டு போக முடியும். என் வீட்டுக்காரர்கிட்ட நேத்து நைட்டு தான் ஹனிமூன் போகணும்னு கேட்டேன் வளர். ஓகே, நாளைக்கே கிளம்புறோம்னு சொன்னாரு. அதெல்லாம் நடக்கிற கதை இல்லைன்னு நான் நினைச்சேன்னா பாத்துக்கோயே. எப்படியோ அத்தைய சரி கட்டி இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. 1000 தான் இருந்தாலும் என் வீட்டுக்காரர் பெரிய ஆளுதான். விநாயக மாமாவுக்கு உங்க மேல ரொம்ப ஆசை. அதான் மேட்ரே. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாரு. 8 மாசம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணார்ல, அது செய்யற வேலைதான். காயத்ரி அம்மா. வாப்பா விநாயகம், சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வர? ட்ரெயினுக்கு நேரம் ஆகுதுல்ல? அதெல்லாம் ஆகாதுமா. 8:45 தான் ஃபிளைட்டு. 6:30 மணிக்கு ஏர்போர்ட்ல இருந்தா போதும். இங்க இருந்து ஏர்போர்ட் போக 3/4 மணி நேரம், அவ்வளவுதானே? ஃபிளைட்லயே போற? அது வந்துமா, அவசரமா கிளம்புறதுனால ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கலாமா. வேற வழி இல்லாம தான் ஃபிளைட்ல டிக்கெட் போட்டேன். இப்ப எல்லாம் ஃபிளைட்டுக்கும் ட்ரெயினுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு வைங்க. காயத்ரி, ரெடியா? திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நாம கிளம்பலாமா? எல்லாம் ரெடிங்க. நீங்க வந்ததும் கிளம்புறதுக்கு ரெடியா? அப்பவே எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. வெரி குட். அப்பா, நான் ஒரு 3 நாள்ல வந்துருவேன்ப்பா.
அது வரைக்கும் பூரணி உங்களை பத்திரமா பாத்துக்குவாப்பா. என்ன யாருப்பா பாத்துக்கணும்? ஏதாவது போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு மூலையில இருக்க போறேன். நீ பத்திரமா போயிட்டு வா. சரிங்கப்பா. அப்புறம் காயத்ரி என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் வாங்கி கொடு. எங்கேயாவது போறதா இருந்தா ஒரு வண்டியில போ, நடந்து போகாத. சரிங்கப்பா. காயத்ரி அண்ணன் நிறைய ஊரை சுத்தி இருக்கான். ஆனா அது எல்லாமே வேலை விஷயமா சுத்தினதுதான். எனக்கு தெரிஞ்சு முத இப்பதான் வேலைன்னு எதையும் வச்சுக்காம வெளியூருக்கே போறான்.